ஒட்டுமொத்த கரப்பாம்பூச்சிகளையும் ஒரே ஒரு பேட்டியில முடிச்சு வச்சிட்டாப்ல நம்ம மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான். ஏன்னா இந்த போராட்டத்தோட பிரதான கோரிக்கையே இந்த மத்திய கல்வி அமைச்சர் இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்யணும். ஏன்னா இந்த நீட்டு விடைத்தாள்லாம் பார்த்தா லீக் ஆயிருக்கு. இந்த லீக் ஆனது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த துறையை சேர்ந்த அந்த கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி தான் டெல்லியில் ஜந்தர் மகந்த் பகுதியில் பார்த்தீங்கன்னா சோனம் ஸ்டார்ட் பண்ணாப்புல, அடுத்து அபிஜித் வந்தாப்புல, கடைசியாக விநாயக் வந்தாருன்ற மாதிரி அவர் வந்தாப்புல. எல்லா கரப்பாம்பூச்சிகளும் பார்த்தீங்கன்னா டெல்லியில் கூடு வச்சுக்க. அதுக்கப்புறம் பெங்களூரு, சென்னை, ஒரிசா அப்படின்னு சொல்லி இந்தியா ஃபுல்லாக இந்த பிரச்சனையை எடுத்து கொண்டு போனாங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இதற்கு முன்னாடி இது போல ஒரு காங்கிரஸ் அரசாங்கத்திலேயோ இல்லை ஒரு இங்கே நம்ம ஸ்டேட்டில் இருக்க திமுக அரசாங்கத்திலேயோ யாராவது ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா யாரும் கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்கள் கோர்ட்டில் நீதிபதி பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை நாங்கள் பண்ணுவான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் அமைச்சர் பதவியை பார்த்தீங்கன்னா பறிக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் அவர் அமைச்சர் பதவி தான் இருந்தாப்புல. ஜெயிலில் இருக்கிறப்பே அவர் அமைச்சராக தான் இருந்தாப்புல. இந்தியாவிலே இந்த மாதிரி கேவலம் எங்கேயுமே நடந்திருக்காது. ஆனால் கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொரணை இல்லாமல் இந்த ஜென்சி டிஎம்கே நேற்று நடந்த அந்த சென்னை நடக்கிற போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே ஜென்சின்ற பார்த்தீங்கன்னா அந்த ஜென்சி டிஎம்கேன்ற டிஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு அங்கே போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த போராட்டத்தில் அந்த கிரெடிட்டை பார்த்தா எடுக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காப்புல, எஃப்ஐஆர் ஆயிருக்கு, ஜெயிலுக்கும் போயிட்டாப்புல. ஜெயிலில் இருக்கிறப்ப 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாப்புல. அப்படி இருக்கிறப்ப ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ஜெயிலில் இருந்தப்பயே அவர் மினிஸ்டராக தான் இருந்தாப்புல, அவர் அமைச்சராக தான் இருந்தாப்புல. நீதிபதிகள் கண்டிப்புக்கு அப்புறம் நீங்கள் தூக்குங்க நாங்கள் தூக்குவான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க எடுத்தாங்க. அது வரைக்கும் அவர் அமைச்சராக தான் தொடர்ந்து இருந்தாப்புல. அதை பற்றிலாம் இந்த ஜென்சி டிஎம்கேக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. அதே போல் அந்த நிகழ்ச்சியை பார்த்தா கண்டெஸ்ட் பண்ண ஒருத்தர் அவர் ஓப்பனாக சொல்லிட்டாப்புல, இதுக்கு ஏற்கனவே ஒரு சாயம் பூசிட்டு இருக்காங்க, நீங்களும் இது சாயம் பூசாதீங்க, இந்த மாதிரி டிஷர்ட்லாம் போட்டு வரலாமான்னு கேட்டோடனே இந்த வெக்கங்கெட்ட ஜூரி ஒன்று தெரியுது இல்லை, ஒரு பைத்தியம், அது உடனே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ஒரு திரு முழிக்குது. நீ எதுக்கு போட்டு வர, நீ மக்கள் போராட்டம்னு சொல்கிற, அது நடத்துறதுனால மக்கள் போராட்டத்தை மக்கள் தான் கலந்துக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தான் கலந்துக்கிறான்றாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான அடையாளமே எல்லாம் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி சனம் செட்டி அதை கலந்துக்கிறப்ப ஸ்டூடெண்ட்டாக கேட்டுறாங்க. அதே மாதிரி அந்த போராட்டத்தை நடத்துகிற பார்த்தீங்கன்னா தொப்பி வாப்பாவுடைய அந்த ஒட்டுமொத்தமாக உலகம் ஃபுல்லாக பார்த்தா தொப்பி வாப்பா நீங்கள் கொண்டு போயிட்டாங்க, அந்த பிரியாணி கடை ஓனர் ஸ்டூடெண்ட்டா, அந்த ஓனர் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் அனுமதிக்காமல் பார்த்தா விரட்டி விட்டாங்க. அதே மாதிரி திமுகவை சேர்ந்த மகளிர் அணி செயல்பாட்டில் ஒருத்தர் வர்றாப்புல, அவரும் கலந்துக்கிறாப்புல, அவர் ஸ்டூடெண்ட்டா, இந்த கேள்வி. அப்போ இவங்க ஒரு உள்நோக்கத்தோடு தான் இந்த போராட்டத்தை வழிநடத்தி கொண்டு போகிறாங்க. ரெண்டாவது, தர்மேந்திர பிரதான் உண்மையிலேயே இந்த பிஜேபி அரசாங்கம் அவங்க ஆட்சிக்கும் சரி அவங்க கட்சிக்கும் சரி இந்த போராட்டத்தை நிறுத்துறதுக்கும் சரி ரொம்ப டேரிங்காக டக்குன்னு ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாப்புல அவர். இப்போ இந்த கரப்பாம்பூச்சியை எங்கிட்டு ஓடுங்க, ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல. கடந்த ஒரு 20-25 வருஷமா இந்த மாதிரிலாம் ஒரு மக்கள் போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தலைவணங்கி யார் ரிசைன் பண்ணி போன மாதிரி காங்கிரஸ்லயோ டிஎம்கேலையோ ஒரு வரலாறு இருக்கா சொல்லுங்க. ஒரு கடந்த 30 வருஷத்துக்கு ஒரு வரலாறு இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போ அவர் அந்த முடிவு எடுத்தோன்னே ஏன் அந்த முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லி இன்டைரக்டா எல்லாருமே கிட்டத்தட்ட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அவர் போட்ட வீடியோவை கிட்டத்தட்ட பல கோடி பேர் பார்க்குறாங்க. ரொனால்டினோக்கு அப்புறம் இந்த கால்பந்து ஃபுட்பால் அவங்க போட்ட வீடியோ கூட பார்த்தீங்கன்னா அதிகமான வியூஸ் அவருக்கு தான் பார்த்துருக்காங்க. ஸோ இதில் பிஜேபியினர் என்ன சொல்கிறாங்க, நடுநிலையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீரியம் அதிகமாக போயிடக்கூடாது, இதில் வன்முறை வெடிச்சு அதனால் சட்ட ஒழுங்கு ஏற்படக்கூடாது, சட்ட ஒழுங்கு ஏற்பட்டுச்சுன்னா அது நேஷனல் இஷ்யூ ஆயிரும், அதில் பெண்கள்லாம் அதிகமாக கலந்துக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதிகமாக கலந்துக்கிறாங்க, அவங்க மேலே தடியடி நடத்தினா எல்லாரும் கொந்தளிப்பாங்க, பொதுமக்களும் கொந்தளிப்பாங்க, அது பெரிய நேஷனல் இஷ்யூ ஆயிரும். இதை கலவரக்காரர்கள் உள்ள நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா போலீஸோட தொப்பியை தூக்கிட்டு ஓடுறது, கம்பு பிடிங்கிட்டு ஓடுறது, போலீஸை அடிக்கிறதுன்ற மாதிரி நிறையா விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதில் கமெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே தன்னை தாக்குறப்ப பதில் எதிர்த்தாக்குதல் போலீஸ்கார் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுவும் கவர்மெண்ட்டுக்கு தான் கொஸ்டினபிளாக போகும் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் முன் வச்சு இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த போராட்டம் முடிகிறதுக்கு தர்மேந்திர பிரதான் எடுத்த அந்த டேரிங்கான அந்த டிசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்ல விஷயம். ஏன்னா இந்த போராட்டம் இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா அது வேற மாதிரி நடந்திருக்கும், அது நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இப்போ முடிஞ்சு போச்சு.
இப்போ இந்த கரப்பாம்பூச்சிகள் எங்கே போகும்? சரி, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேயும் லீக் ஆச்சு, நிறையா ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நடக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு. அதுக்கு வந்து எந்த கல்வித்துறை அமைச்சர்கள், இது பிஜேபிக்கு வந்து சப்போர்ட்டும் கிடையாது, இவர்களுடைய கேள்வி வச்சு கேட்குறேன் நான். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா நீட்டு வேணான்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து எல்லா ஸ்டேட்லையும் நீட்டே வேணாம்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் கலந்துக்கிறது யார்? ராகுல் காந்தி கலந்துக்கிறாரு, பிரியங்கா காந்தி கலந்துக்கிறாங்க. நீட்டை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் அரசாங்கம். இப்போ அதுக்கு போராடுறது யார்? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள். இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் போராடுறா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரங்க போராடல. ஏன்னா அவங்க வந்து கூட்டணியில் இருக்காங்க, தாவேக அரசு கூட. டிஎம்கே போய் போராடுது. நீட்டு கொண்டு வரப்போ வந்து அவங்க கூட்டணியில் இருந்தது யார்? டிஎம்கே. கொஞ்சமாவது வந்து பார்த்தா யோசிக்க வேணாமா? சூடு சொன்ன வேணாமா? நீட்டை வந்து கொண்டு வரப்போ வந்து காங்கிரஸ் கொண்டு வந்தப்போ கூட்டணியில் இருந்தது யார்? டிஎம்கே. 2021 2026 வரைக்கும் நீட்டுக்கு எதிரான போராட்டம் தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் முதலமைச்சர் முன்னோக்கி கொண்டு போனார்? நாங்கள் வந்தால் நீட்டை வந்து பார்த்தா நிப்பாட்டிடுவோம், அதுக்கான டெக்னிக் எங்களுக்கு தெரியும்னு சொன்னாப்பிலையே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அது என்ன டெக்னிக்கு? அப்போ வந்து பொய் சொல்லியிருக்காரா? பொய் தான் சொல்லியிருக்காரு. அப்போல்லாம் திமுகவினரோட வந்து பார்த்தீங்கன்னா வாயை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதுகில் வச்சுருந்தாங்களா, இல்லை மண்டைக்கு பின்னாடி வச்சுருந்தாங்களா? என்ன நியாய தர்மம் அது? நீங்கள் கூட்டணியில் இருந்துக்கிறீங்க, எல்லா நீட்ல இருந்து உதய மின் திட்டத்துல இருந்து எல்லா திட்டமும் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்ப காங்கிரஸ் தான் முதல்ல கொண்டு வந்தது. அந்த காங்கிரஸ் கொண்டு வந்தப்ப வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டணி இருந்தது யாரு? திமுக. அப்ப எல்லாம் அமைதியா இருந்துட்டு அந்த கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து அரசாங்கம் மாறினதுக்கு அப்புறம் நீட் எதிர்ப்புன்னு போராடுறது. சரி, 2021 2026 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்காவது வாங்கி கொடுத்தீங்களா? அம்மையார் ஜெயலலிதாவது வாங்கி கொடுத்தாங்க. உங்களால் வாங்கி கொடுக்க முடிஞ்சா? அதுவும் கிடையாது. ஒரு வருஷம் கூட விதிவிலக்கு வாங்கி கொடுக்க முடியல. அப்ப என்ன சார் இது? மக்களை எப்படிலாம் ஏமாத்திட்டு இருக்கீங்க? இதான யதார்த்த விஷயம். இந்த ஜென்சி டிஎம்கே ஒன்று போதும், ஒட்டுமொத்தமாக திமுக வந்து முடிச்சு விடுறதுக்கு. வேற யாருமே தேவையில்லை. நேற்று ஒரு போராட்டத்தில் நீங்க எதுக்காக போராடுற? நீட்டுக்கு எதிராக போராடுற. யாருக்கு எதிராக போராடுற? மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராடுற. அங்கே போய் யோகி ஆதித்யநாதனோட முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய போட்டோ மாஃபிங் பண்ணி அந்த இடத்த தூக்கி காட்டுறாங்க அந்த போராட்டத்தில் போயிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவமானத்தின் உச்சம் இல்லையா? அவமானத்து உச்சம் இல்லையா? ராஜ்மோகன் அவர்கள் வந்து நடந்து வரப்ப வந்து பிஜேபி பத்தி வாயை திறந்து பேசுன்னு சொல்லி ஜென்சி டிஎம்கேவுடைய அந்த இன்பலன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கூட அநாகரிகமாக நடந்துக்கிறாப்லையே. 2021 2026 வரைக்கும் உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாயை முதுகு பக்கம் வைத்திருந்தாரா, இல்லை தலைக்கு பின்பக்கம் வைத்திருந்தாரா? உதயநிதி ஸ்டாலின் வந்து வாயை முன்பக்கம் வைத்திருந்தாரா, பின்பக்கம் வைத்திருந்தாரா? இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியுமா? அவர் வந்து உனக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்சி டிஎம்கேக்கு வந்து அவர் மினிஸ்டரா? அவர் தமிழ்நாடுடைய அமைச்சர். அவர் பதில் சொல்ல வேண்டியவர் தான், பதில் சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா ஒரு நாகரிகமே இல்லாம இதெல்லாம் மக்கள் ரசிக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் ரசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறானுங்க. இதெல்லாம் மக்கள் வந்து உங்களை போட்டு இந்த தோவத்தை வச்சு உங்களை கூப்பிட உட்கார வச்சு நீங்க திருந்தலைன்னா அடுத்த வாட்டி என்ன ஆகும்? டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ கூட வந்து சட்டசபைக்கு போகாத நிலைமை தான் வந்து நிற்க போகுது. இந்த மாதிரி வந்து அநாகரிக அரசியல், அநாகரிக பேச்சு, அதே மாதிரி வந்து கையை உடைப்பேன், எலும்பு உடைப்பேன், இந்த இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் உங்கள் பருப்பு வேகாதீங்க. இனிமேல் உங்கள் பருப்பு இங்கே வேகவே வேகாது. இந்த அடாவடித்தன அரசியல், அநாகரிக அரசியல், வார்த்தை இரட்டை வசனம் பேசுறது அரசியல், இது எதுவுமே மக்கள் விரும்ப மாட்டாங்க. இதெல்லாம் வந்து 30-40 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு கொந்தளிச்சு தான் வந்து மக்கள் உங்களை தூக்கி ஓரத்தை உட்கார வச்சிருக்காங்க. இப்பவே அதே பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஆக இந்த ஒட்டுமொத்த கரப்பாம்பூச்சிகளுக்கும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் சரி, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் கூட. ஏன்னா வந்து ஒரு ஆரோக்கிய விஷயமுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எல்லா துறையிலையும் வந்து ஊழல் நடக்கிறப்ப ஒவ்வொரு மினிஸ்டரா வந்து ரிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் அவரை வந்து ரிசைன் பண்றதுக்கு இந்த மாதிரி போடுறது கையில் எடுப்பது நல்லதாக தெரியவில்லை. அதே மாதிரி ஊழல் நடக்காம பார்த்துக்கொள்ள வேண்டியது இந்திய பிரதமருடைய தலையாய கடமை. அதனால தான் வந்து அவர் வந்து பிரதம அமைச்சராக வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஆட்டையும் கொண்டு வராங்க. ஸோ யார் ஸ்கேம் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் அதை விடக்கூடாது அப்படின்றதான் மக்களுடைய கருத்தாகவும் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த போராட்டத்துக்கும் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிச்சு அதை நல்லபடியாக கொண்டு போனாலும் அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வருது, கோஷம் போடுறது, எடிட்டிங்கு, மார்பிங் பண்ணுறது எல்லாமே ஜென்சி டிஎம்கே ஈஸியாக மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கு. மக்கள் கவனமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.